இந்த மனசோர்வுக்கு காரணம் ஏராளமாக இருக்கு பாருங்க. ஏலியாவின் வாழ்க்கையிலேருந்து என்ன பார்த்தோம்? அவன் கேட்ட ஒரு சத்தம். இன்னைக்கு இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். இவன் யாருன்னு சொன்னால் யோனா தீர்க்கதரிசி. இவனும் வாழ்க்கையில் ரொம்ப மனசோர்ந்து போயிட்டான் பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். அந்த மனசோர்வுக்கு காரணம் என்ன அதை முதல் சொல்லிடுறேன். அந்த மனசோர்வுக்கு காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு சொன்னால், தேவனுடைய தீர்மானங்களுக்கு தன்னை கீழ்ப்படுத்த விரும்பவில்லை அவன். அதுதான் காரணமே. தேவனுடைய தீர்மானங்களுக்கு, தேவன் அனந்த ஞானம் உள்ளவர், அவர் சர்வ வல்லம் உள்ளவர். அவருடைய கையை தடுத்து நிறுத்தி நீங்க ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் அவருடைய ஆலோசனையின்படி அப்படிதான் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் ஒரு காரியத்தை செய்யும் போது, நான் இப்படி செய்ய போகிறேன், இதை தான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது, நாம அவர்கிட்ட போயிட்டு ஏன் ஆண்டவரை நீங்க அப்படி செய்றீங்க, நீங்க இப்படிதானே சொன்னீங்க, ஏன் அப்படி செய்றீங்கன்னு அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. கேள்வி கேட்டாலும் ஒருவேளை கர்த்தர் இப்படிதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த தீர்மானத்தை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க எப்படி அப்படி செய்யலான்னு முரண்டு பிடிக்கக்கூடாது பாருங்க. பிடிவாதமா இருக்கக்கூடாது. யோனா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அதுதான் பிரச்சனை. ஆண்டவர்கிட்டே பிடிவாதத்தை காட்டினான் பாருங்க. தேவனுடைய தீர்மானத்துக்கு தன்னை சப்மிட் பண்ண விரும்பாத ஒரு தேவ ஊழியன் இவன். அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சரி, அவன் இப்படி மனசோர்வுக்குள்ள போனது காரணமே தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய தீர்மானத்துக்கும் திட்டத்துக்கும் தன்னை சப்மிட் பண்ணாதது தான். அவன் மனசோர்வுல இருந்து வெளியே வந்தானா இல்லைன்னு தெரியல பாருங்க. ஆனா மனசோர்வுக்குள்ள அவன் போனதுக்கு காரணம் அதுதான். இப்போ யோனா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிப்போம். யோனா 4ஆம் அதிகாரம். இது ஒரு சின்ன அதிகாரம் தான், அதை படிச்சுட்டு அப்படியே மேலோட்டமாய் சில காரியங்களை சொல்லுகிறேன். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது, அவன் கடுங்கோபம் கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. யோனாவுக்கு எது ரொம்ப விசனமா இருந்ததுன்னு சொன்னா, 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நினிவே ஜனங்களை அழிக்கல, இன்னும் 40 நாள்ல உங்களை அழிக்க போகிறன்ற செய்தியை சொல்லதான் அவனை அனுப்புனாரு. அவன் போய் பிரசங்கம் பண்றான். பிரசங்கம் பண்ண உடனே பாருங்க, கர்த்தர் அவன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருகிறார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு உண்டானதற்காக சந்தோஷப்படாம, நான் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறல, கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருந்து அவங்கள காப்பாத்தி விட்டார் என்ற கடுப்பு அவனுக்கு பாருங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இது ரொம்ப வசனமா இருந்தது. எது? அந்த ஜனங்களை கர்த்தர் அழிக்காம விட்டார் இல்லையா, இவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி சொல்லல இல்லையா, செய்யல இல்லையா கர்த்தர். ஆகவே அது அவனுக்கு ரொம்ப வசனமா இருந்தது. அதனால கடுங்கோபம் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மிகவும் விசனமா இருந்தது அப்படின்னு தமிழ்ல வருது இல்லையா, அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா சொல்றாங்க, அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்செட் நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இல்லையா. இப்போ போனங்க, அவரை பார்க்க முடியல, ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு, இந்த வேலை இன்னும் முடியாமல் இருக்கு, ஒரே அப்செட்டாக இருக்கு. இதை நம்ம அனுதின வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்செட் அப்படின்னு. அப்செட்னா என்னது? தமிழில் பார்த்தீங்கன்னா நிலை குலைந்த என்று சொல்லலாம், தடுமாறி போகிறது, அல்லது நம்முடைய மன அமைதி கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லலாம். அதுதான் அப்செட். அதை இன்னும் நல்லா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, ஸ்டமக் அப்செட் அப்படின்வாங்க. வயிறு அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள வயிறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்மளை அசௌகரியப்படுத்திக்கிட்டே இருக்கு. உள்ள கடக்கு புடக்குன்னு ஏதோ சத்தம் வருது, ஏதோ ஒன்று நடக்குது, உள்ள ஒரு டென்ஷனை கொடுக்குது. வெளியே போகலாமா வேண்டாமா, வயிறு இப்படி பண்ணிட்டே இருக்கு, அப்செட் ஆயிருக்கு அப்படின்னு வயிறு அப்செட்டோடு சேர்த்து நாமளும் அப்செட் ஆயிடுறோம் பாருங்க. அதுதான் அப்செட். ஏதோ ஒன்று பண்ணுது, அதை குடைச்சல்னு கூட சொல்லலாம், ஏதோ ஒன்று பண்ணிடுது பாருங்க. யோனாவுக்கு மிகவும் விசனமா இருந்ததுன்னு சொன்னா அது அவனை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். கர்த்தர் அவங்களை அழிக்கிறன்னு சொல்லிட்டு அழிக்கல, அது அவனை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. என்ன ஆகுது அதன் விளைவாக? அவன் கடும் கோபம் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இப்போ 3ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கோபத்துல கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்றான் பாருங்க. கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா, இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன்.
இந்த வசனத்துல இந்த நான் என்ற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. கர்த்தாவே நான் என், நான் என், அப்புறம் நான் இதை சொல்லவில்லையா, அப்புறம் என்ன சொல்றான், இது நிமித்தமே நான் முன்னமே. 3 முறை நான், 1 முறை என்னு. அப்போ இது எதை காட்டுதுன்னு சொன்னா, அவனுடைய கவனம் எல்லாம் அவன் மேலேயே இருக்கு. நான் 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 நான். அவன் வாழ்க்கையே அவனை தான் மையமா கொண்டு இருக்கு பாருங்க. ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருக்கான், ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறான். நான் நான் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறான் பாருங்க. இந்த நான் என்ற வார்த்தையை யார் அதிகமாக பயன்படுத்துவான்னு உங்களுக்கு தெரியும். பிசாசம் அப்படிதான் பயன்படுத்தினான் பாருங்க. அப்போ அவனுடைய கவனம் எல்லாம் அவன் மேலேயே இருக்கு. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். இது இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், இதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அவங்கள அழிக்க மாட்டீங்க சொல்வீங்க, ஆனால் அதன்படி செய்ய மாட்டீங்க. ஏன்னா இரக்கமுள்ள தேவன், அவங்க மனம் திரும்பினா நீங்க விட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகவே தான் எதுக்கு நமக்கு வம்புன்னு நான் தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். ஆனா நீங்க மீன் வயிற்றுல போட்டு திரும்ப என்னை கூட்டின்னு வந்து இங்க விட்டீங்க. நான் போய் சொன்னேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நடந்ததை ஏன் நீங்க அதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்குறான் பாருங்க. அதை கேட்டுட்டு என்ன சொல்றான், இது வரைக்கும் அவன் சொன்னது ரைட்டு, இப்போ என்ன சொல்றான் பாருங்க. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும். நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் சாகிறது நலம். இந்த டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுடைய பிரேயரே அப்படித்தான் இருக்கும். நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் செத்துட்டா நல்லா இருக்கும். இதை பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வந்துட்டே இருக்கும் பாருங்க, செத்துட்டா நல்லா இருக்கும், செத்துட்டா நல்லா இருக்கும். செத்து என்னத்தை சாதிக்க போறோம், ஒன்னுத்தையும் சாதிக்க போறது கிடையாது. இவனுக்குள்ளே அந்த எண்ணம் வருது பாருங்க, உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். இதை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல வாசிக்கிறேன். அவங்க கொஞ்சம் அதை விளக்கி சொல்றாங்க. நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலும் செத்தா நல்லதா இருக்கும் அவன் சொல்றான் இல்லையா, அவன் உண்மையிலே என்ன அர்த்தத்தில் அதை சொல்ல வருகிறான். ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அழகா சொல்லுது. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, சோ காட், ஆகவே தேவனே, இஃப் யூ won't kill them, kill me. நீங்க அவங்கள கொல்லலன்னு சொன்னா என்ன கொன்னுடுங்க. I am better off dead. அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க அவங்கள கொல்லல, சரி பரவாயில்ல விடுங்க, அவங்கள கொல்லணும் என்ன கொன்னுடுங்க, என்ன செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அவனுடைய வார்த்தையினுடைய உள்ள அர்த்தத்தை வெளியே கொண்டு வராங்க பாருங்க. அவங்கள கொல்றேன்னு சொன்னீங்க, கொல்லல, இப்ப என்ன கொண்டு போட்டுருங்க, செத்துட்டா நல்லா இருக்கும். அப்போ அந்த செல்ஃபிஷ்னஸ், அந்த செல்ஃப் சென்டர்ட்னஸ், நான் சொன்ன அது நடக்கல, என்ன கொண்டு நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க செய்யல, அப்ப நான் எதுக்கு உயிரோடு கூட இருக்கணும், என் பேர் இல்லை கெட்டு போகும், நான் உங்களுடைய தீர்க்கதரிசி இல்லையா, நான் சொல்லியும் நடக்கலைன்னா எல்லாரும் என்னதானே பரியாசம் பண்ணுவாங்க. அந்த செல்ஃபிஷ்னஸ் வந்துடுது பாருங்க. அவன் சொல்றான், அவங்களதான் கொல்லல, என்னையாவது கொன்னுடுங்க. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, just kill me now Lord. எப்படி சொல்றான் பாருங்க, just kill me now, இப்பவே எனக்கு கொன்னுடுங்க அப்படின்றான். எதுக்கா, I would rather be dead than alive if what I predicted will not happen. இவங்க கொஞ்சம் அதை வேறு விதத்தில் வியாக்கியானம் பண்ணி எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க இவங்க, நான் சொன்ன காரியம் நடக்காம போறதை காட்டிலும் நான் சாகிறது நல்லது. அப்போ என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் என்று அவன் சொல்லும்போது என்ன சொல்ல வர்றான், நான் தீர்க்க தரிசனமா ஒன்று சொன்னேன் இல்லையா, அது நிறைவேறாமல் போகிறத காட்டிலும், அதன்படி நீங்க செய்யாம போறது காட்டிலும் நான் சாகிறது நலமா இருக்கும். இப்ப பாருங்க அருமையானவர்களே, தேவன் தான் இவனை அனுப்பி ஒரு செய்தியை சொல்லுகிறார். சொன்னா ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிக்கப்பட்டாங்களே என்ற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை பாருங்க. ஒரு ஆமனுக்கு செடி வளருது, அதை கண்டு சந்தோஷப்படுறான். ஆனா ஏறக்குறைய 6-7 லட்சம் ஜனங்கள் உயிரோடு காக்கப்படுகிறார்கள், அது குறித்து அவனுக்கு சந்தோஷமே கிடையாது. அவனுக்கு என்னன்னா, நான் சொன்னது நடக்கல, ஆகவே அதை விட நான் செத்துட்டா நல்லா இருக்கும்னு அப்படிதான் ஜெபிக்கிறான் பாருங்க. அப்ப அவன் ஜெபத்தை பாருங்க, கோபத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒரு ஜெபம். தேவனை குறித்து நல்லா அறிஞ்ச ஒரு மனுஷன்தான். ஆனா தேவனுடைய சுவாபத்தை அறிந்த அவன் தேவனுடைய சுவாபத்தினாலேயே அவர் மேல கோபப்பட்டு நான் செத்துடுறேன் அப்படின்றான். அவனுக்கு என்ன, எப்படியாவது இவன் மூலமா கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறணும்.
இதுக்கு கர்த்தர் என்ன பதில் சொல்றார்? நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ. இஸ் இட் ரைட் ஃபார் யூ டு பி ஆங்கிரி? பா, இதுக்கு போய் நீ கோவப்படுறியேன்னு கர்த்தர் கேட்கிறார் பாருங்க. இப்ப கவனிங்க. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும். இந்த வார்த்தைகள் கவனிச்சிங்களா? மனமடிவு. அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறான் பாருங்க. மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்கு கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். 6-7 லட்சம் பேர் உயிரோடு காக்கப்பட்டார்கள். சந்தோஷம் இல்லை, ஒரு செடி முளைச்சி வந்து இவனுக்கு நிழல் கொடுத்த உடனே அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ 7ஆம் வசனம் சொல்லுது, மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்போது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, கவனிச்சிங்களா அருமையானவர்களே, சாவை விரும்புறான். ஏற்கனவே சொன்னா நான் செத்துட்டா நல்லா இருக்கும்னு. இப்போ நேழா இருந்தா அந்த ஆமனுக்கு செடி பூச்சி அரிச்சு போச்சு. இப்போ வெயில், உஷ்ணமான கீழ்காற்று, என்ன பண்றதுன்னு தெரியல. டிப்ரெஷன்ல இருக்க அவன் நினைக்கிறான் செத்துட்டா நல்லா இருக்கும். எதுக்கு நான் கடவுளுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணிட்டு, எதுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு, நான் என்ன பெரிய தீர்க்கதரிசி, சொன்னதே நடக்கல. எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, என்ன மனுஷன் அவன் சொன்னான் ஒண்ணுமே நடக்கல, கர்த்தர் சொன்னார் அப்படின்னா கர்த்தர் ஒண்ணுமே செய்யலையே. இதுக்கெல்லாம் பயந்து அவன் சொல்றான் பாருங்க, சாவை விரும்புறான். அதான் அவன் சொல்றான், சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் வராரு பாருங்க. கர்த்தர் கரெக்டா அவனுடைய எண்ணங்களை அறிந்தவர், உணர்வுகளை அறிந்தவர். அங்க வராரு, வந்து என்ன சொல்றாரு 9ஆம் வசனத்துல, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறத கோவப்படுகிறது நல்லதோ அப்படின்றாரு. அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஐ எம் சோ ஆங்கிரி ஐ விஷ் ஐ வர் டெட். அவன் சொல்றான், எனக்கு எவ்வளவு கோபமா இருக்கு தெரியுமா ஆண்டவரே, நான் செத்துட்டான் நல்லா இருக்குன்ற அளவுக்கு எனக்கு கோபம் இருக்குது உள்ள அப்படின்றான். பாருங்க, தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் அவருடைய தீர்மானத்துக்கும் நாம் நம்ம சப்மிட் பண்ணாம, ஏன் ஆண்டவர் இதை செய்யல, ஏன் வாழ்க்கையில ஏன் இப்படி செய்யல, ஏன் வாழ்க்கையில ஏன் கர்த்தர் இப்படி காரியங்களை அனுமதிச்சாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே எரிச்சலோடு கோபத்தோடு கூட நாம இருக்கும்போது என்ன ஆகிறது, மனம் சாவை தான் அதிகமாக விரும்புகிறது. ஏன்னா நம்ம அவர் தான் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவரால் எல்லாம் முடியும் என்று நம்புகிறோம். அவர் தான் எல்லாம், அவரால் எல்லாம் முடியும், சர்வ வல்லவர் என்று நம்பும் போது சூழ்நிலைகள் மாறல, கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் செய்யல. இங்க ஏன் செய்யல நமக்கே நல்லா தெரியுது இல்லையா, அவர் இரக்கமுள்ளவர், ஆகவே அழிக்காம விட்டுட்டார். என்ன காரணமா இருந்தாலும் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யாமல் இருக்கும்போது அல்லது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது அதை கேள்வி கேட்காமல் அவருடைய டிசிஷனுக்கு நாம சப்மிட் பண்ண வேண்டும். பாருங்க, இந்த உலகத்துல என்னன்னா, சக மனுஷர்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் பெரிய ஞானிகளும் அறிவாளிகளும் கிடையாது. பாருங்க, பலர் எடுக்கிற தீர்மானங்கள் தப்பா போகுது, அவருடைய ஆலோசனைகள் தவறா போகிறது. ஆகவே ஒரு எப்பவுமே ஒரு ஒரு ரொம்ப காஷியஸா நம்ம எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டியதா இருக்கு. பாருங்க, பல நேரங்களில் இந்த டீலிங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போறோம். கொண்டு போயிட்டு ஆண்டவர் என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறாரோ அதுக்கு நம்ம சப்மிட் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. அதுதான் அங்க சக மனுஷர்களை பார்த்து 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 அவங்கள டீல் பண்ணி ஆண்டவர்கிட்டையும் அதே மாதிரி டீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவர் மேல கோபம், அவர் மேல வெறுப்பு, அவர் எடுத்த இந்த தீர்மானம் சரியா, அவர் செய்த இந்த காரியம் சரியா, அவர் செய்யாமல் விட்ட இந்த காரியம் சரியா, எனக்கு இதை செய்யாமல் போயிட்டாரு, என் வாழ்க்கையில இது வரும்படி அனுமதிச்சிட்டாருன்னு ஆண்டவர் மேலேயே கோபப்பட ஆரம்பிக்கிறோம். பாருங்க, நமக்கு விளங்க மாட்டேன் என்கிறது. அதுதான் பிரச்சனைங்க. மற்ற மனுஷர்லாம் தப்பான டிசிஷன் எடுக்கிற மாதிரி ஆண்டவரும் ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டாரோ, நாம அவமானப்படுற மாதிரி அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டாரோ.
இப்படியெல்லாம் நமக்குள்ள எண்ண ஓட்டங்கள் இருக்கு பாருங்க. இந்த எண்ணங்கள் தான் பலரை ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்க வைத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில ஆண்டவரோடு உங்களுக்குள்ள உறவில் நீங்க எவ்வளவு தூரம் அல்லது எவ்வளவு நெருக்கமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும். இந்த ஆதி அன்பு என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரோடு கூட அந்த நெருக்கமான ஐக்கியம், உறவு, ஜெபிக்கிறதுனா ஒரு சந்தோஷம், பைபிள் வாசிக்கிறதுனா ஒரு சந்தோஷம், ஆலயத்துக்கு போறதுனா சந்தோஷம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனா ஒரு சந்தோஷம். இன்னைக்கு எதுவுமே பிடிக்கல. பிரசங்கம் பண்றவங்கள பார்த்தாலும் கோபம் வருது, ஆலயத்துக்கு போனோன்னா கோபம் வருது, எல்லா பாஸ்டங்களையும் திட்டுறது, எல்லா ஆலயங்களையும் திட்டுறது, எல்லா ஊழியர்களையும் திட்டுறது. இன்னும் சிலர் ரொம்ப ஓவரா போயிட்டு பைபிளையே திட்டுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்க அப்படி செய்யாம இருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க பைபிளையே திட்டுறாங்க, பைபிள்ல குறை கண்டுபிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? அவர் மேல கோபம் இருக்கு, ஏதோ ஒண்ணு உள்ள உங்களை போட்டு குடைஞ்சிட்டே இருக்கு. உள்ள குடைஞ்சிட்டே இருக்கிறதுனால அதுக்கு சரியான பதில் உங்களுக்கு இல்லை. ஏன் அப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது, சரியான பதில் உங்களுக்கு இல்லை. ஆகவே அந்த கோபம் எல்லாம் அப்படியே ஆண்டவர் மேல திரும்புது. அதுக்கு பதில் வராதனால அவரை விட்டு தூரம் நீங்க விலகி போயிட்டே இருக்கீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் அருமையானவர்களே. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். கம் பேக் டு காட். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள். சிறு பிள்ளைங்கன்னா என்ன? நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்புகிறவர்கள். அப்போ சிறு பிள்ளையினுடைய ஆட்டிடியூடு, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நம்புகிறது, தேவனுடைய செயல்களை அப்படியே நம்புகிறது. அந்த மாதிரி ஆட்களை தான் கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. பேதுரு கேட்கிற, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணி மேல நடந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்றான். இயேசு சொல்லுகிறார் வா அப்படின்னு. அவன் இறங்கி நடக்கிறான் பாருங்க. அவன் யோசிக்கவே இல்லை, இறங்கி நடந்துட்டான். நடந்த பிறகுதான் பயப்படுறான், தண்ணியில முழுகிறான். அதன் பிறகு இயேசு அவனை தூக்கி விடுகிறார். ஆனா என்ன ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள பாருங்க. இயேசு நடக்கிறாரு, என்ன வர சொல்றாரு, டக்குன்னு இறங்கிட்டான் தண்ணியில. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே நம்பக்கூடிய மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை உண்மை, சத்தியம். அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். தேவனுடைய தீர்மானங்களை கேள்வி கேட்காமல் இருக்க நம்ம பழகி கொள்ளணும் பாருங்க. ஒன்று தெரிஞ்சுக்கணும், நாம மனிதர்கள். உலகத்திலேயே பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஆனாலும் நாம மனிதர்கள். இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாமல் போகக்கூடிய மனிதர்கள். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஆண்டவருடைய டிசிஷனுக்கு நம்ம எப்போதும் கீழ்ப்படுத்தி நம்ம ஒப்பு கொடுக்கணும் பாருங்க. சரி, அதுக்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியில முளைத்ததும் ஒரு ராத்திரியில அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, எப்படி சொல்றாரு பாருங்கப்பா. இந்த ஆமனுக்கு வளர்றதுக்கு நீ ஒண்ணுமே பண்ணல, ஆனா அது மேல உனக்கு அவ்வளோ பாசம். அது போயிடுச்சேன்னு அவ்வளோ பரிதாபம் உனக்கு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவனிலும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. கர்த்தர் எப்படி பேசுற பாருங்க தீர்க்கதரிசிகிட்ட. அந்த செல்ஃபிஷ்னஸ்ல அவன் தேவனுடைய திட்டத்துக்கு, தீர்மானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காம கோபத்துல எரிஞ்சிட்டு இருக்கிறான். அப்படியே கர்த்தர் அவனுக்குள்ள புத்தியை கொண்டு வர பார்க்கிறார், அறிவை கொண்டு வர பார்க்கிறார். கொஞ்சம் யோசிப்பான்றார், யோசிக்க மாட்டாங்கிறான் பாருங்க. அவனுடைய எண்ணமெல்லாம் நான் 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 என்று இருக்கிறது. கர்த்தர் கேட்கிறாரு, ஒரு ஆமனுக்கு மேல இவ்வளோ பாசமா அவனுக்கு? 1,20,000 வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது சின்ன பிள்ளைங்க அவ்வளோ இருக்காங்க பாருங்க. அப்போ பெரியவங்க எவ்வளோ இருப்பாங்க? ஆகவேதான் 6-7 லட்சம் பேர் என்று சொன்னேன். அத்தனை லட்ச ஜனங்களுடைய அழிவை விரும்புகிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது பாருங்க. அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களேன்னு சந்தோஷம் கிடையாது. அந்த ராஜா முதற்கொண்டு ரட்சிக்கப்பட்டான எப்பேற்பட்ட ஒரு மகத்தான செய்தி அவன் சொல்லியிருக்கான் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஊழியம். இந்த 40 நாள் பிரசங்கத்துல ஏறக்குறைய 7-8 லட்சம் பேர் அங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் இல்லை அவனுக்கு. அழிக்கிறேன்னு சொன்னாரு, என் மூலமா சொன்னாரு, அதை செய்யலையே. அந்த எரிச்சல், அந்த கோபம் பாருங்க. அவனுக்கு நல்லா தெரியுது கர்த்தருடைய குணம் இதுதான். ஆனா அந்த குணத்தை விட இவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ளே அதிகமா இருந்தது.
அருமையானவர்களே, இதுதான் ஆபத்து. இப்படிப்பட்ட மனநிலைமை நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நாம நிச்சயமா டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவோம். கவனமா இருக்கணும் பாருங்க. இப்படி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது பாருங்க. ஆண்டவரோட கூட நம்ம வாதம் பண்ணுவதும் தப்பு கிடையாது. ஆனா அல்டிமேட்டா அவருடைய தீர்மானத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்க. நீங்க டைம் இருக்கும்போது ஆபக்குக் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்கேயும் ஆபக்குக் என்ற தீர்க்கதரிசிக்கு ஒரு பிரச்சனை பாருங்க. என்ன பிரச்சனைன்னா, தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிற யூதா ஜனங்கள், அவங்க நாட்டில் அக்கிரமம் தலைவிரித்தாடுகிறது. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ஜனங்க இவ்வளோ அக்கிரமத்துல பாவத்துல வாழ்றாங்க, தேசம் கொடுமையினால் நிறைஞ்சிருக்கு ஆண்டவரே, நீங்க இதெல்லாம் பார்க்கலையா? நீங்க பார்த்துட்டும் ஒன்றும் பண்ணாம இருக்கீங்களே. நம்ம எல்லாருக்குள்ளும் எழும்புகிற ஒரு கேள்வி இல்லையா அது? நம்ம சுற்றி அக்கிரமத்தை பார்க்கும்போது, ஏழை எளியவர்கள் ஒடுக்கப்படுவதை பார்க்கும்போது, இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் மேல இருக்க நம்பிக்கை இழக்கிறதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? இவ்வளோ அநியாய அக்கிரமம் உலகத்தில் நடக்குது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அவர் இதெல்லாம் சரி பண்ணலாம் இல்லையா? அப்ப கடவுளே இல்லை. அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறாங்க பாருங்க. அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசித்தா பல காரியங்களுக்கு விடையை நாம் கற்றுக்கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அப்ப தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், உம்முடைய ஜனங்கள், உம்முடைய தேசம், இதுல இவ்வளவு அக்கிரமம் கொடுமை இருக்கு, ஏழை எளியவங்களை ஒடுக்குறாங்க, விதவைகளை ஒடுக்குறாங்க, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை ஒடுக்குறாங்க, அநியாயக்காரனுடைய கை ஓங்கி கொண்டே போகிறது, நீதிமான்கள் ஒண்ணும் இல்லாம போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கீங்க? ஏதாவது செய்யலாம் இல்லையா? பதிலே வரல பாருங்க. கர்த்தர் அமைதியா இருக்கிறார். தீர்க்கதரிசி டென்ஷன் ஆயிடுறான் பாருங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் மெதுவா அவங்க கூட பேசுறாரு. பேசி அவர் கொடுக்கிற பதில் அவனை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்து. அது என்னன்னா, ஒரு ஜாதியை நான் வரப்பண்ணுவேன், கல்தேர் என்னும் ஜனங்கள் வருவார்கள், அவர்கள் வந்து இந்த ஜனங்களை தண்டிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அதை சொன்ன உடனே இவனுக்கு டென்ஷன் ஏறிடுச்சு. அவன் என்ன கேட்கிறான், ஆண்டவரே அவன் அநியாயக்காரன், அந்த அநியாயக்காரன் வந்து உம்முடைய ஜனங்களை தண்டிக்கணுமா? இந்த ஜனங்களை இவ்வளவு அநியாயம் நடக்குதே ஒன்றும் பண்ணலையேன்னு கேட்கிறான். கர்த்தர் ரொம்ப நாள் சும்மா இருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி இப்பெல்லாம் பதில் சொல்லும் போது கர்த்தர் அதை ஜீரணிக்க முடியாது பாருங்க. பல நேரங்களில் அருமையானவர்களே, ஆண்டவருடைய பதில் தாமதித்துக்குன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன்னா அவர் பதில் சொல்லும் போது அதை நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். பைத்தியம் முடிச்சிடும் நமக்கு. எல்லாத்துக்கும் நம்ம கேட்கறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிருந்ததுன்னா நம்ம ஒரு மாதிரி ஆயிடுவோம் பாருங்க. ஏன் ஒண்ணுமே நம்ம சும்மா இருக்கீங்கன்னு கர்த்தர் கிட்ட கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, கல்தேரை வர பண்ணி இந்த ஜனங்களை தண்டிப்பேன்னு. அவனுக்கு இன்னும் டென்ஷன். அவன் அநியாயக்காரன், அவனை கொண்டு உம்முடைய ஜனங்களை தண்டிப்பீரா, எப்படி ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்க கெட்டவங்க தான், ஆனா அவன் கேடு கெட்டவன், அவனை வச்சு எங்களை எப்படி தண்டிக்கலாம், அதுதான் அவனுடைய கேள்வி. அதுக்கும் கர்த்தர் சில காரியங்களை அவன்கிட்ட சொல்றாரு பாருங்க. அதன் பிறகு அவன் கர்த்தரை கேள்வி கேட்கல, அமைதியாயிட்டான். அமைதியாயிட்டு தான் என்ன சொல்றான், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதெல்லாம் நடக்கும். 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் நடக்கும், இந்த தரிசனம் நிறைவேறும், அதை எழுதி வை, எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்றாரு. என்ன நடக்கும்? பாபிலோன் வரும், இந்த யூதாவை அழிக்கும், கண்டிப்பா நடக்கும். அப்போ நல்லவன்லாம் எப்படி, நீதிமான்லாம் எப்படி? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நம்புகிற மனுஷனை காப்பாற்ற எனக்கு தெரியும். நீ கேட்ட இல்ல, அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, சும்மா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு இதுக்கு தண்டனையாக தான் பாபிலோன்ல இருந்து வரப்போறாங்க, தண்டிக்க போறாங்க. அப்ப நீதிமான்கள் என்ன? ஏன்னா அவங்க வந்து எல்லாரையும் அழிப்பாங்க. அப்ப நீதிமான் என்ன ஆகிறது? அவனுடைய கேள்வி அதுதான். கர்த்தர் சொல்றார், தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சுற்றி நடக்கிற காரியங்களை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் விசுவாசம் உங்களை பிழைக்க வைக்கும். எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நமக்கு பதில் கிடையாது பாருங்க. நம்ம கேட்குற எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. நான் சொன்னது போல சொன்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஆகவே தான் நம்மகிட்ட சொல்றது கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நீங்க பார்க்குறீங்க, இதை ஒரு நிமிஷத்துல சரி செய்ய உமால முடியும், ஆனால் நீங்க அமைதியா இருக்கீங்க. இல்லை ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இந்த சித்தத்தின் பாதையில பூமியின் குடிகளை கொண்டு போய் கொண்டு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்.
நீர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய டிசிஷன் என்னவோ அதுக்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன். எனக்கு சிலதெல்லாம் விளங்கல, ஆனா ஒண்ணு விளங்குது, நீங்க சொல்லிட்டீங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, விளங்கலையா? கர்த்தர் மேல கோபப்படாதீங்க, கர்த்தரை இன்னும் உறுதியை பற்றி கொள்ளுங்கள். பைபிள் மேல கோவப்படாதீங்க, வசனத்தை அதிகமா வாசிங்க. சபை மேல கோவப்படாதீங்க, ஊழியக்காரங்க மேல கோவப்படாதீங்க, ஏன்னா எல்லாரும் மனுஷர்கள் தான். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பிழைக்க வைப்பார், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். ஆமென்.